அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. ஸ்ரீராம ஜெயம். தசரத ராம லட்சுமண பரதன் அவருடைய பாசம். தசரதருக்கு திருமணமாகி நெடுநாட்கள் குழந்தை இல்லை. அதனால் முனிவரோட ஆலோசனை பண்ணி புத்திர ராமேஸ்வர யாகம் நடத்தி 4 மகன்களை பெற்றார். ரொம்ப பாசத்தோடு வந்தார். அதுலேயே ராமர் மேலே அதிக பாசம். ஏன்னா நாராயணனே பிள்ளையாக பிறந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ராமரை அரண்மனைக்கு வர சொல்லி முன்னழகை ரசிப்பார். நான் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அவனைய கூப்பிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னழகை ரசிப்பார். அவங்க ரொம்ப பாசமாக இருந்தார். கொஞ்ச நாளில் விஸ்வாமித்திரர் யாகம் வளர்க்க போகிறேன், காவலுக்கு ராமனையும் லட்சுமணையும் அனுப்புன்னு கேட்குறாரு. ஒரு மகனை பிரிய மனசு இல்லை தசரதருக்கு. இந்த மாதிரி மறுக்கிறாரு, அனுப்ப முடியாது. ராமனால் தான் தாரகையை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக யாகமெல்லாம் முடிஞ்சு போயிடுது. தாரகையை கொண்டு யாகத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாங்க. இது சீதையை விஜயில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அயோத்திக்கு வர்றாங்க. அயோத்தியில் தசரதருக்கு ராமருக்கு பட்டம் சூட்டி பார்க்கணுன்னு ஆசை. ராமரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ உனக்கு பட்டம் சூட்டணும் அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா, நீங்கள் தான் பட்டம் சூட்டி அரசாகணும் அப்படின்னு. எனக்கு வயசாகிடுச்சு, அதனால நீ தான் பட்டம் சூட்டணும். சரி அப்பா சொல்கிறதுனால சரின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு கையைகிட்ட சொல்லும்போது, கையை எனக்கு நீங்கள் ஒத்துக்கலை, 2 வரம் கொடுத்துருக்கீங்க, அந்த வரத்தின்படி பரதன் தான் பட்டம் சூட்டிக்கணும். ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லுது. அந்த அதிர்ச்சியை தசரதனால் தாங்கிக்க முடியலை. ராமரை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாரு கைகையிட்ட. கைகை ஒத்துக்கவே மாட்டேங்குது. இல்லை, பரதன் தான் பட்டம் சூட்டணும், ராமர் காட்டுக்கு தான் போகணுங்குது. அந்த அதிர்ச்சியிலேயே அவர் படுக்கையாகி ஆயிடுறாரு. ராமர் சரி தந்தையை சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போக சந்தோஷமாக கிளம்பிடுறாரு. அவங்க அம்மாட்ட கோசலைகிட்ட போய் சொல்ல போகிறாரு. அப்போ கோசலை மரவு வச்சு பார்த்த உடனே அதிர்ச்சியாகி, ராமா நீ பட்டம் சூட்டியிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு கேட்குது. இல்லைம்மா, உங்கள் மையன் என் தம்பி பரதன் தான் பட்டம் சூட்டி ஆள போகிறேன், அவனுக்கு ஆதரவாக இருக்குது. நான் 14 வருஷம் நான் காட்டுக்கு போகிறேன், தவந்து வச்சுட்டு 14 வருஷம் வச்சு வரேங்கிறேன். உடனே லட்சுமணன் அண்ணன் மேலே வச்ச பாசத்தினால, இல்லைண்ணே நீங்கள் தான் பட்டாலும் ஏன்னா தான் நான் பேசுகிறேன், நீங்கள் காட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் தான் அரசாங்கன்னு சொல்கிறாரு. லட்சுமணனுக்கு அண்ணன் மேலே அவ்வளோ பாசம். இல்லைப்பா, அப்பா சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும், அப்பாவுக்காக நம்ம காட்டுக்கு போகணும். சரி அண்ணனுக்காக லட்சுமணன் காட்டுக்கு போய் பாலாக தூக்கம் இல்லாமல் காவலில் இருக்காங்க. அப்படி காட்டுக்கு போகும்போது இந்த தந்தை இறந்து சொல்கிறது பரதனுக்கு அதுக்கப்புறம் தான் செய்வது பரதன் வரும். பரதன் வந்ததுனால கையினால தான் இந்த மாதிரி ராமர் காட்டுக்கு போனார்னு தெரிஞ்சவொடனே கையை மேலே ரொம்ப கோவப்பட்டு, எங்கள் அண்ணனை போய் நான் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அண்ணன் தான் அரசாகணும் அப்படின்னு சொல்லி காட்டில் போய் அண்ணன்கிட்ட கூப்பிடுறாரு. இல்லைப்பா, அப்பா சொல்லிட்டார் 14 வருஷம்னு, அதனால நான் 14 வருஷம் கழித்து நான் வர்றேன், நீ 14 வருஷம் நீ ஆட்சி நடத்து அப்படின்னு சொல்கிறார் ராமர். இல்லை நீங்கள் தான் அதனால் நான் போக மாட்டேன்னு காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறாரு. இல்லைப்பா, நீ நான் அப்பா சொல்கிறது தட்ட மாட்டேன், அப்பா சொல்லி பொய்க்கக்கூடாது அப்படின்னு மறுத்த உடனே, சரி அப்போனா உங்கள் பாதுகையை கொடுங்க, அதை வச்சு உங்கள் பேரால் தான் நான் ஆட்சி நடத்துவேன்னு பாதுகையை தலையில் வச்சு கொண்டு அதை சிம்மாசனத்தில் வச்சுட்டு நந்தி பதியில் இருந்து சரியாக சாப்பிடாம அங்கேயே இருக்கார். 14 வருஷம் கழித்து அண்ணன் வந்தால் தான், இல்லை அடுத்த நிமிஷம் நான் தீக்குளிச்சிடுவேன்னு சொல்லி இதாக இருக்கார். அண்ணன்னா
அவ்வளவு பாசம். பரதனோட பாசத்துக்கு ஈடு இணையே இல்லை. அப்புறம் ராமருக்கு தசரதர் இறந்த செய்தி அப்போ தெரிஞ்சு இவர் ரொம்ப உடனே மயக்கமாயிடுறாரு. மயக்கமாகி இந்த மாதிரி நான் 14 வருஷம் கழித்து வர்றேன்னு தெரிஞ்சும் நீங்கள் போயிட்டீங்க, நான் பார்க்கும்போது நீங்கள் திரும்பி வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே, அப்போ உங்கள் பாசத்துக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு ராமர் கண்ணீர் சிந்தி ரொம்ப ஆழமானது. அதனால் நம்மளும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரோடையும் பாசத்தோடு இருக்கணும். நன்றி, வணக்கம். இது ராமஜெயம்.